இவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஜனவரி மாதம் 2ஆம் தேதி புதன் பகவான் செவ்வாயினுடைய ஆட்சி வீடான விருச்சக ராசியிலிருந்து குருவினுடைய ஆட்சி வீடான தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறார். அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் சூரியனோடு இணைகிறார். இந்த இணைவு கும்பராசினியர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்த இருக்கு. அந்த வகையில கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் மற்றும் வக்ரம் பெற்றும், கன்னியில் கேதுவும், தனுசு ராசியில் சூரியனும் புதனும், கும்பத்தில் சனி பகவானும் சுக்கிரனும், கும்பத்தில் சனி மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம், பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசியில் சனி பகவான் இருக்கிறார் என்று பயந்து விட வேண்டாங்க. அவர் ராசிநாதன் தானே. எந்த ராசிக்கு உரியவரோ அந்த ராசியில் இருப்பது ராசிக்கு பலம் என்று தாங்க சொல்ல வேண்டும். எனவே சங்கடப்பட வேண்டாம் என்பதை ஜென்மசனி தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 12 இருந்த சுக்கிரன் தற்போது உங்களுடைய ஜென்ம ராசியில் வந்து இணைவதும் பொருளாதார ரீதியான பலத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ஏதோ ஒரு விதத்தில் சின்ன சின்ன சந்தோஷங்கள் வந்து உங்களுடைய கவலையை மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சுக்கிரன் மற்றும் சனி பகவானுடைய ஜென்ம சனி சஞ்சாரம் அமைஞ்சிருக்குது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு சூரியன் 11ஆம் இடத்தில் இருப்பதால அரசாங்க அனுகூலங்கள் உண்டுங்க. அவரோடு தற்போது புதனும் இணைந்திருப்பதால அரசாங்க முயற்சிகள்ல எளிதில் பலன் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் இதையும் தைரியத்துடன் எதிர்கொண்டு வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல் கைப்பணம் எங்கே போயிற்று, எவ்விதம் போயிற்று என திகைக்கும் அளவிற்கு செலவுகள் ஏற்பட இருக்குதுங்க. ஆரோக்கியத்திலும் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. அதே போல் குடும்ப பிரச்சனைகள் மனதில் டென்ஷனை ஏற்படுத்தும். அது மாதிரியான நேரங்களில் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக நிதானமாக சூழ்நிலையை கையாள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் குடும்பத்தில் ஒற்றுமை குறையுங்க. சிறு விஷயங்களுக்கு கூட தேவையில்லாத வாக்குவாதம் ஏற்படுங்க. மருத்துவ செலவுகள் தவிர்க்க இயலாதவையா அமைஞ்சிருக்குது. குடும்பத்தில் பணம் அல்லது பொருட்கள் களவு போக நேரிடுங்க. எச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. எச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் அவசியங்க. நண்பர்களுக்காக கடன் கொடுப்பது, பிறரிடம் பணம் வாங்கி கொடுத்து உதவுவது ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. கூடுமான வரையில் வெளியே செல்வது, இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவது, பிறருடன் வாக்குவாதம் செய்வது ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. எத்தகைய சோதனையானாலும் அளவோடு தாங்க இருக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு விஷயமும் இல்லைங்க. அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா கூடுமான வரைக்கும் இந்த திருமண முயற்சிகளை ஒத்தி போடுவது நல்லது. அப்படி இல்லைன்னா வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. எந்த ஒரு முயற்சியும் எடுத்தோம் கவுத்தோம் என்று செய்யாமல் ஒரு முறைக்கு பல முறை ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து செயலாற்றுவது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சனி பகவான் தான் உத்தியோகத்திற்கு அதிபதியம் கொண்டவர். வேலையில் பொறுப்புகள் அதிகரிக்குங்க. அலுவலக சம்பந்தமாக வெளியூர் பயணங்களின் போது பொறுப்புகளையும் ஆவணங்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க. நிர்வாகத்தினர், மேலதிகாரிகள் ஆகியோருடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க. சக ஊழியர்கள் எவரையும் முழுமையாக நம்பாமல் இருப்பது மிகவும் அவசியங்க. மிக முக்கிய அலுவலக பொறுப்புகள் சம்பந்தமாக பிறரிடம் விவாதிக்காமல் இருப்பது நல்லது. குறிப்பா பண பொறுப்பில் உள்ள அதிகாரிகள் மிக மிக கவனமாக இருப்பது அவசியங்க. அதே போல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை வேறு யாரிடமும் ஒப்படைக்க வேண்டாம். ஏனால் அவர்கள் அந்த பொறுப்பை செய்து முடிக்காமல் மேலும்
இழுத்தடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதனால் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்துதுங்க. அதனால் எச்சரிக்கையோடும் கவனமோடும் இருப்பது நல்லது. அதே போல் கும்பராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேல் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தற்போது 7.5 சனி காலத்தில் ஜென்ம சனி நடைபெறுகிறதுங்க. உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் ராகு பலத்துடன் சஞ்சரிக்கிறார். இதனால் பண விஷயத்துல அதிக ஜாக்கிரதையாக இருப்பது அவசியங்க. அதே போல கடின போட்டிகளை சமாளிக்க நேரிடும். ஏற்றுமதி துறையினருக்கு அந்நிய நாடுகளிலிருந்து வரவேண்டிய பாக்கிகள் தாமதமாகுங்க. அதன் காரணமாக நிதி நெருக்கடியை சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை வருங்க. அதே போல் சர்வதேச அரங்குகள் ஏற்பட்டு வரும் திடீர் மாறுதல்களினால சந்தை நிலவரம் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்குங்க. அதனால் உங்களுடைய சரக்குகளுடைய விலையை நிர்ணயிப்பதில் குழப்பம் மேலிடுங்க. புதிய முதலீடுகளை தற்போதைக்கு ஒத்தி போடுவது மிக மிக நல்லதுங்க. அதே போல் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கௌத்தோம் என்று செயல்படுத்தாமல் பொறுமை காப்பது அவசியங்க. ஏன்னா தற்போது உங்களுக்கு 7.5 சனி நடந்து கொண்டிருப்பது மட்டும் இல்லாமல் ஜென்ம சனி காலம் என்பதால எல்லா விஷயத்திலுமே பொறுமை நிதானம் அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் கும்பராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்டம் முழுவதுமே கல்வித்துறைக்கு அதிகாரம் படைத்த அனைத்து கிரகங்களுமே சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறாங்க. இதனால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நீடிக்குதுங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவு கல்வியில் உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. வெளிநாடு சென்று விசேஷ உயர் கல்வி பயில வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான பூர்வாங்க முயற்சிகளை மேற்கொள்ளலாங்க. குறிப்பா விசா மற்றும் கல்வி உதவித்தொகை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதே போல் கும்பராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு விளைச்சல் கிடைப்பது என்பது சற்று கடினம்தாங்க. அடிப்படை வசதிகளுக்கு குறை இருக்காது. வயல் பணிகள்ல கடுமையாக உழைத்தும் பலன் மற்றும் சற்று குறைவாகவே இருக்கும் என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற சிறந்த ஒரு காலகட்டமா இந்த புதன் பயிற்சி அமைய இருக்குது. அதே போல் கும்பராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஆரோக்கியத்தில் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ஜென்ம சனி கடின உழைப்பை ஏற்படுத்துவார். குடும்ப நிர்வாகத்தில் உள்ள பெண்மணிகளுக்கு உறவினர்களால் பிரச்சனைகள் ஏற்படுங்க. கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு வாக்குவாதத்தில் முடியுங்க. வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகள் சக ஊழியர்களிடம் மேலதிகாரிகளிடமும் சற்று விலகி நின்று இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துது. மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, செவ்வாய் சுக்கிரன் பார்வை மற்றும் வக்ர செவ்வாயினுடைய ஆதிக்கம் சில எதிர்பாராத பிரச்சனைகளை தருங்க. திடீரென்று நம்பிக்கையை இழந்து விடுவீங்க. வேகப்படுவீர்கள். அது உதவாது. சரியான நபரிடம் உங்களுடைய பிரச்சனையை ஆலோசனை செய்து தீர்த்து கொள்ள வேண்டும். நீங்களாகவே முடிவெடுத்து துன்பப்பட வேண்டாங்க. 2இல் ராகு 8இல் கேது என்பதால் வாகனங்களை கவனத்துடன் கையாள வேண்டும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. கும்பராசி நேயர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வியாழக்கிழமை விரதமிருந்து மாலை சிவன் கோவிலுக்கு சென்று விளக்கு போடுங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.